சொல்றது வராதீங்க. எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க. வேண்டாமா ஏமாத்திட்டீங்க. எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க. நான் தோத்து போயிட்டேன். யார்கிட்ட நீ தோத்த? பெத்த தகப்பு கிட்ட, வளர்த்த தாய் கிட்ட, கட்ட புருஷன் கிட்ட. இது தோல்வியா? தோல்விதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிக்கும் முதல் படி. அதை தெரிஞ்சுக்கோ. துக்கத்தையும் சந்தோஷத்தையும் சமமா எடுத்துக்கணும் தான் உண்மையான மனுஷன். கோடீஸ்வரனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் மத்தவங்க கூட அவனுக்கு புரியும். படிப்புல நம்பர் 1, உத்தியோகத்துல நம்பர் 1, கோபத்துல நம்பர் 1, வேகத்துல நம்பர் 1. வாழ்க்கையில நீ எந்த நம்பர் தெரியுமா? அறைய சுத்தி கண்ணாடியை போட்டுக்கிட்டு வெளி உலகத்தை பார்க்கணும்னு நினைச்சா அதுல முகதான் தெரியும். கண்ணாடியை எடுத்துட்டு ஜன்னல் வழியா பார். அப்பதான் உனக்கு வெளி உலகம் என்னன்னு புரியும். இப்படிதான் இருக்கணும்னு கட்டுப்படுத்தாம எப்படியாவது இருக்கலாம்னு உன்னை சுதந்திரமா விட்டாங்கல்ல, கண்டிப்பா இவங்க உன்னை கூடையாதான் வளர்த்திருக்காங்க. பேசாதீங்க, திருப்பத்தை நீங்க பேசாதீங்க. அமைதியான என் வாழ்க்கையில் ஆத்திரத்தை வரவழைச்சதே நீங்க தான். என் வீட்டுல தங்கி, என் தட்டுல, என் படத்துல சாப்பிட்டு, என் வீட்டு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்தீங்களே. உங்கள மாதிரி மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. இல்லம்மா, இல்ல. கண்டிப்பா அவர் உங்க தட்டுல சாப்பிடல, உங்க செலவுல இங்க தங்கல. என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டி அவங்க அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இங்க தங்க சம்மதிச்சாரோ அந்த நிமிஷமே மாச செலவுக்காக என்கிட்ட 2000 ரூபாய் கொடுக்கிறாரு. அது அவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். இதெல்லாம் எதுக்குன்னு நான் கேட்டேன். புருஷன் பணத்துல பொண்டாட்டி சாப்பிடுறதுதான் அவளுக்கு பெருமை. பொண்டாட்டி பணத்துல புருஷன் சாப்பிட்டா அது எனக்கு கொடுமைன்னு சொன்னார். பெண்ணை மதிக்காம, பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காம, பெண்ணை அவமானப்படுத்துற இவரோட நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்கல்ல. நான் பெண்ணை மதிக்காதவனா? நான் பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காதவனா? உலகத்திலேயே நீ ஒருத்திதான் பெண்ணு நீ நினைச்சேன்னா அந்த பெண்ணுக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னு வச்சுக்கோ. பெண்ணுக்கு அழகை விட அடக்கம் தான் முக்கியம். அறிவை விட அமைதி தான் முக்கியம். இந்த உலகத்துல படைப்பாளியே பெண் தான். ஆனை சுமக்கிறவளும் பெண் தான். உன்னை மாதிரி திமிர் பிடிச்ச பொண்ணை சுமக்கிறவளும் பெண் தான். அப்படிப்பட்ட ஒரு பெண் தெய்வத்தை மதிச்சு மரியாதை கொடுத்து அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக உன் கழுத்தை நான் 3 முடிச்சு போட்டேன். அவங்க தான் என்னுடைய தாய். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மறுநாளே ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் பெட்டி படுக்கையோட உன்னை போட்டு உதச்சே வீட்டுக்கு கொண்டு போயிருப்பேன். ஆனா நமக்குள்ள தாம்பத்திய உறவு நடக்கலைங்கிறது என் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நிறுத்திட்டேன். என்னோட சந்தோஷமா நீ குடும்பம் நடத்தலன்னு அந்த ஜீவனுக்கு தெரிஞ்சது, அதுல ரத்த ஓட்டமே நின்றுடும். மகனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துட்டோமேங்கிற வருத்தத்துல அவங்க இதய துடிப்பே நின்றுடும். நான் என் தாயை மதிக்கிறவன், அவங்க சொல்லுக்கு கட்டுப்படுறவன். நான் என் தாய் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறோம், அதே போல உனக்கு ஒரு புள்ள பிறந்து அவன் உன்னை மதிக்கிற அளவுக்கு நீ நடந்துகிட்டா நான் மட்டும் இல்ல, இந்த உலகமே உன்னை மதிக்கும். உன் பெண்மைக்கு மரியாதை கிடைக்கும். கிருஷ்ணா, அப்பா அம்மா, அம்மா உங்க கை கால். நீங்க உண்ணாவிரதம் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டதான் உங்களை பார்க்கணும்னு என்ன கட்டாயப்படுத்தி நீங்க கூட்டிட்டு வந்தாங்க. என்ன மன்னிச்சிடையா. அம்மா என்னம்மா இது? கிருஷ்ணா, அம்மா என்னம்மா இது? என்ன காரியம் சரிங்கம்மா? அம்மா பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு எனை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவே
மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்களே என்ன மன்னிக்கலன்னா கண்டிப்பா என் புருஷன் என்ன மன்னிக்க மாட்டார். அவங்க அம்மாவோட சாவுக்கு காரணம் நான் தானே நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இல்ல. சத்தியமா என் புருஷன் கிட்டதான் நான் போட்டி போட்டேனே தவிர உங்க அம்மா இறக்கணும்னு கடவுளை கூட நினைக்கல. என் புருஷன் கிட்ட நேரடியா மன்னிப்பு கேட்டதானே ஏத்துக்க மாட்டாரு. தப்பு நான் அவங்க அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னம்மா என்னென்னமோ பேசுற? அவருக்கு அவங்க அம்மா தானே தெய்வம். அவங்க கிட்டே போய் நான் மன்னிப்பு கேட்டா என்ன மன்னிச்சிருவாங்க. என் புருஷனோட கனவுல வந்து என் மன்னிச்சிட சொல்லுவாங்க. சாந்தி 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 சாந்திமா 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 கதவு தரமா. அம்மா நான் உன்னை மன்னிச்சுட்டேம்மா. சாந்தி சாந்தி ஐயா என்னென்னமோ பேசிட்டு உள்ள போயிருக்கிறியா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்பா அவனை மன்னிச்சிட்டமா? கதவு தர. அவசரப்பட்டு என்ன முடிவு எடுக்காத. சாந்தி 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 உன் புருஷன் உன்னை மன்னிச்சுட்டு வரமா. அம்மா வெளியில வந்துருமா. உனக்கு மேல போகணும் அவ்வளவுதானே? ஏன் கஷ்டப்படுற? வா நானே அனுப்பிச்சு வைக்கிறேன். இவ்வளவு எழுதிருக்கோங்கடா. அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க. சாந்தி சாந்தி என் ஃபேக்டரிக்கா சீல் வச்சீங்க, என்னையா ஜெயில போட்டீங்க. அப்பனையும் பொண்ணையும் சேர்த்து வீட்டோட கொளுத்திடுறேன். வீட்டை சுத்தி பெட்ரோல் ஊற்றி கொளுத்துங்கடா.
என்ன மன்னிச்சிருங்க. என்ன எல்லாம் மாலையோட நிக்கிறீங்க? புதுமா நாளைக்கு தான். வணக்கம் வணக்கம். இது பாருங்க, எனக்கு மாலையெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்ல. நம்ம கம்பெனியை எப்பவும் நம்பர் 1 கம்பெனியா வச்சுக்கணும். கவலைப்படாதீங்க, நம்ம கம்பெனியை எப்பவுமே நம்ம வச்சுக்குவோம். என்னங்க சாப்பாடு? சாப்பாடா? யார் செஞ்சது? நான் தான். நீயா? புக்கு படிச்சு செஞ்சேன். 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா அப்புறம் சரியாயிடும். மன்னன். மன்னனா? யாருங்க? நீங்க தான். நானா? பாசத்துல மன்னன், சண்டையில மன்னன், தொழிலாளிகளுக்கு மன்னன், கட்டி பிடிக்கிறதுலயும் மன்னன். உடம்புல வலிக்குது.